நாடை எதிர்நோக்கும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறும் நிலையில் அதற்கான முழு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. ஒவ்வொரு மையத்திலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 543 உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்றது. ஒவ்வொரு தொகுதியிலும் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவை அடுத்த 5 ஆண்டுகள் ஆளப்போவது யார் என்பதை தெரிந்து கொள்ள உலக நாடுகளே ஆர்வம் காட்டும் நிலையில் அதற்கான வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையுடன் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறுகிறது. சென்னையில் வடசென்னை தொகுதிக்கு ராணிமேரி கல்லூரியிலும், தென்சென்னை தொகுதிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலும், மத்திய சென்னை தொகுதிக்கு லயோலா கல்லூரியிலும் உள்ள மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. வடசென்னை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் 39 வாக்கு எண்ணும் மையங்களில் ஒட்டுமொத்தமாக 234 அறைகளில் நடைபெறக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை பணிக்காக ஒவ்வொரு அறையிலும் 14 மேசைகள் போடப்பட்டிருக்கும். வாக்கு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு மேசையிலும் தனித்தனியாக வீடியோ பதிவு செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை பணிகளில் நுண் பார்வையாளர்கள், தேர்தல் அலுவலர்கள் உட்பட 38,500 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். சென்னையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 2 பொது பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் 1,00,000 காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுகின்றனர். மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவுடன் ஆந்திரா, ஒடிசா மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. இந்த தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையை நேர்மையாக நடத்த வேண்டும் என்றும் முறைகேடுகள் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் டெல்லியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த முறை இப்போ எந்த முறையில் நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு அபிஷேக் சிங்ஜி கேட்டார். ஆனால் இவிஎம் ஃபைனல் இது வரதுக்கு முன்னால் தபால் ஓட்டு எண்ணிக்கையை முதல்ல முடிச்சிடணும் அப்படின்னு கிளீனாக சொல்லிட்டாங்க. வாக்கு எண்ணிக்கையும் சுதந்திரமான நேர்மையான ஒன்றாக அமைய வேண்டும் என்பதை இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகள் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். இந்நிலையில் பாஜக சார்பில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரும் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு அளித்தனர். தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வெளியிட வேண்டும், வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பியூஷ் கோயல் தேர்தல் நடைமுறையை சீர்குலைக்க இந்தியா கூட்டணி கட்சிகள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். India alliance partners and also by certain motivated civil service, civil society groups and NGOs who are trying their level best to undermine the integrity of India's electoral process. இந்நிலையில் டெல்லியில் இன்று பிற்பகல் 12:30 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 18வது மக்களவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் துல்லியமாகவும் தெளிவாகவும் வழங்க நியூஸ் 18 தொலைக்காட்சி பிரத்யேக ஏற்பாடுகளை செய்துள்ளது.